வணக்கம். மலரட்டும் வசந்தம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். கடவுள் என் பக்கம் இருக்கிறாரா என்பதில் நான் அக்கறை கொள்ளவில்லை. என்னுடைய அக்கறையில் பெரும்பகுதி கடவுளின் பக்கமே உள்ளது என்று ஆபிரகாம் லிங்கன் கூறியுள்ளார். இன்று நாம் கடவுள் யார், அவர் எங்கே இருக்கிறார் என்பதை பற்றி இன்று நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதை பற்றிய விளக்கம் தருவதற்காக நம்மிடையே இணைந்துள்ளார் பிரம்மா குமாரி சகோதரி சோபா அவர்கள். இவர் கடந்த 25 ஆண்டு காலமாக ராஜயோக தியானத்தை பயின்றும் பயிற்றுவித்தும் வருகிறார். ஆஸ்திரேலியாவில் உள்ள சதர்ன் குயின்ஸ்லாந்து பல்கலைக்கழகத்தில் MBA பட்டம் பெற்றவர். மலேசியாவில் உள்ள தனியார் துறையில் உயர் நிர்வாகியாக பணிபுரிகின்றார். பள்ளிகள், கல்லூரிகள், பொது நிலையங்கள், டிவி மற்றும் ரேடியோக்களில் பல ஒர்க் ஷாப், செமினார்கள், மேலும் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறார். நேயர்களே, உங்கள் அனைவரின் சார்பாக அவரை அன்போடு வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. சிஸ்டர், இந்த உலகத்துல பல மதங்கள், நம்பிக்கைகள், சமயங்கள் என்ற வித்தியாசங்கள் இருக்குது. அப்படின்னா இறைவன் யார் சிஸ்டர்? பொதுவாகவே மனிதர்கள் என்ற அடிப்படையில் நம்மளை நாமே பிரிச்சுக்கிட்டோம். எப்படி பிரிச்சுக்கிட்டோன்னா, மதங்கள், சமயங்கள், நம்பிக்கைகள், கலாச்சாரம், பண்பாடு இப்படின்னு உலகம் முழுவதும் உள்ள நம்முடைய மனித உறவுகளில் நீங்கள் சொன்ன மாதிரி பல வித்தியாசங்கள் இருக்கு. அப்படின்னா இறைவன் யார்? மனித அடிப்படையில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கே, அப்போ எல்லாருக்கும் இறைவன் ஒருத்தரா இல்லை வேற வேறையா? இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒருமையில தானே சொல்றோம். இறைவன்கள்னு சொல்லலையே. கடவுள் அப்படின்னு சொல்றோம், கடவுள்கள் அப்படின்னு சொல்லல. ஆனா தெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது பன்மையில சொல்றோம், இல்லைங்களா? ஆக இந்த கூற்று எதை குறிக்குது அப்படின்னா, இறைவன் என்பவர் ஒருவர்தான், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், அப்படி சொல்றோம் இல்லைங்களா? அப்போ இந்த மனித குலம், ஒன்றே குலம் என்ன, நம்ம எல்லாருமே மனித குலம், மனிதர்கள் என்ற அடிப்படையில நம்ம எல்லாரும் ஒரு குலம். நமக்கெல்லாம் தேவன் ஒருவர். அதையே தான் பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் அப்படின்னு சொல்றோம், இல்லைங்களா? அந்த அடிப்படையில பார்க்கும்போது உடல்கள் என்ற ரீதியில நமக்கு வித்தியாசங்கள் இருக்கு. நாமெல்லாம் ஆத்மாக்கள். ஆத்மாக்கள் என்ற அடிப்படையில வித்தியாசங்கள் கிடையாது. எல்லாருமே ஒரே ரூபத்துல தான் இருக்கும். ஆத்மா ஜோதி சொரூபமா இருக்கு. ஆக இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு இறைவன், ஒரு தந்தை, அவர்தான் பரமாத்மா. ஸோ இறைவன் யார்? இந்த கேள்வியை பரவலா கேட்கப்படுது. ஏன்னா நாம பல வித்தியாசங்கள்ல இருக்கும்போது நம்முடைய பின்னணியின் அடிப்படையில ஏதாவது ஒரு ரூபத்துல நாம இறைவனை வழிபாடு செய்யறோம், இல்லைங்களா? பூஜைகள் செய்யறோம், வழிபாடுகள் செய்யறோம். அது எந்த அடிப்படையில இருக்குன்னா, அவங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில இருக்கு. முக்கியமான கேள்வி என்னன்னா, இறைவன் யார்? இறைவனை பற்றி நாம பல பாடல்கள் பாடுறோம், பல தேவாரங்கள் பாடுறோம், இல்லைங்களா? ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம், ஜோதி 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 சிவம், ஜோதி 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 அருள் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க, ஜோதி 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 சுயம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சுயம் என்றால் நான், நான் என்றால் இந்த உடல் கிடையாது, ஆத்மா. ஆக ஆத்மாவாகிய நான் ஜோதி சொரூபமாக இருக்கிறேன். ஜோதி 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 பரம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பரம் என்ற சொல் பரம்பொருளை குறிக்கிறது. பரம்பொருள் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவன், இறைவனும் ஜோதியா இருக்காரு. பரம்பொருளாகிய இறைவன் ஜோதி சொரூபமாக இருக்கிறார். ஜோதி 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 சிவம், அவர்தான் சிவன், அவர்தான் எனக்கு அருள் புரிகிறார். ஆக இந்த பாடல்ல வர இந்த 4 வரிகள் எதை உணர்த்துது அப்படின்னு சொன்னா, ஆத்மாவாகிய நான் ஜோதி சொரூபமாக இருக்கிறேன். ஆத்மாக்களின் தந்தையாகிய இறைவன் பரம்பொருள்
அவரும் ஜோதி சொரூபமாக இருக்கிறார். அவர்தான் சிவன். அவர்தான் எனக்கு அருள் புரிகிறார். சிவன் அல்லது சிவா அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த வார்த்தையோட அர்த்தம் என்னன்னா, இந்த உலகத்துக்கு நன்மை செய்பவர். இந்த முழு உலகத்துக்கும் யாரால நன்மை செய்ய முடியும்? இறைவனால மட்டும்தான். இறைவனால மட்டும்தான் நன்மை செய்ய முடியும். அதனாலதான் அவரை நாம சிவா அப்படின்னு சொல்றோம். இறைவன் யார் என்ற கேள்விக்கு பதில் இறைவன் சிவா அப்படின்னா இந்த முழு உலகத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவர். இப்ப இறைவன் எனக்கு அருள் புரிகிறார் இல்லைங்களா? எப்படியெல்லாம் அவர் எனக்கு அருள் புரிகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தேவார பாடல்ல அழகா சொல்லப்பட்டிருக்கு. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பாடலோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். அந்த பாடலோட அர்த்தம் என்னன்னா, பரந்தாமத்துல ஜோதி சொரூபமாக இருக்கும் இறைவன் எனக்கு எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும், அதாவது என்ன கல்லோட கட்டி கடல்ல போட்டாலும், கல்லோட கட்டி கடல்ல போட்டா எப்படி இருக்கும் அந்த நிலை இல்லைங்களா? அப்படிப்பட்ட கஷ்டம் வந்தாலும் எனக்கு அங்கேயும் வந்து அருள் புரிவார், அங்கேயும் வந்து என்னை காப்பாத்துவாரு. அந்த பாடல்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த பாடலும் எதை குறிக்குதுன்னா, இறைவன் சிவா நன்மை புரிபவர், அருள் புரிபவர், அவர் ஜோதி சொரூபமாக இருக்கிறார். அது ரொம்ப தெளிவா இருக்கு. இன்னொன்று சொல்லுவோம், தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸோ தென்னாட்டுக்கு அவர் சிவன், எல்லா நாட்டுக்கும் அவர் தான் இறைவன் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த பாடல்கள் எல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல இறைவன் ஒருவர் தான். ஒரு மனித குலத்துக்கு இறைவன் ஒருவர் தான், அவர்தான் சிவா அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இறைவன் யார் அப்படின்னு நம்ம வந்து பரவலா கேட்கும்போது, அவங்க நம்பிக்கைகள், அவங்க சமயங்கள், அவர்களுடைய மதங்களின் அடிப்படையில ஏதோ ஒரு உருவத்துல எல்லாருமே இறைவனை வழிபாடு செய்யறாங்க. அதாவது பல நதிகள் போய் கடல்ல கலக்குது இல்லைங்களா? கடல் ஒன்றுதானே. ஆக எல்லாரும் அவங்களுடைய வழிமுறைகள் மூலம் கடவுளை அடைய முயற்சி பண்றோம், கடவுளை வழிபாடு செய்யறோம். ஆனா போய் சேர வேண்டிய இடம் ஒன்றுதான். இப்ப இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர் இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர். இப்ப தெய்வங்கள்னு சொல்லும் பொழுது தெய்வங்களுக்கு உருவம் இருக்கு இல்லைங்களா? சிலைகளா வடிச்சு வழிபாடு செய்யறோம், படங்களா வச்சு வழிபாடு செய்யறோம், உருவங்கள் இருக்கு. ஆனா இறைவனுக்கு உருவம் கிடையாது. இறைவனுக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்றது இல்ல, இறைவனுக்கு உருவம் இருக்கு. ஆனா அவரை நாம ஒரு உருவமா வடிக்கிறது இல்ல, சிலையா வடிக்கிறது இல்ல, படமா வடிக்கிறது இல்ல. ஏன்னா அவருடைய ரூபம் என்னன்னா, அவர் ஜோதி சொரூபமா இருக்காரு. இப்ப ஆத்மாவை நம்மளால கண்களால பார்க்க முடியறது இல்லைங்கல்ல, பார்க்க முடியாது. அதே போல இறைவனையும் இந்த புலக்கண்களால பார்க்க முடியாது, ஏன்னா அவர் ஜோதி சொரூபமா இருக்காரு. தியானம் செய்யும் போது நம்முடைய ஆத்ம சக்திகளை நம்ம உணர்றோம் இல்லைங்களா? அதே மாதிரி இறைவனோட தியானம் செய்யும் போது இறைவனிடம் உள்ள அந்த சக்திகளை நம்மளால உணர முடியும். ஆக இறைவன் என்பவர் ஒருவர், அவர் இறப்புக்கும் பிறப்புக்கும் அப்பாற்பட்டவர், எல்லாருக்கும் இறைவன் ஒருவர் தான். அப்ப அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்கார் சிஸ்டர்? ஓகே, இறைவன் வந்து எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, ஒரு குழந்தை கிட்ட கூட நம்ம கேட்டோம்னா, கடவுள் எங்க இருக்காரு, சாமி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா குழந்தை எங்க காட்டுது? மேல காட்டுது இல்லைங்களா? இப்ப நம்ம வழிபாடுகள் செய்யும் போது, இல்ல பிரார்த்தனைகள் செய்யும் போது, தொழுகைகள் மேற்கொள்ளும் போது கைகளை வந்து எங்க பார்த்து உயர்த்துறோம்? மேல் நோக்கி உயர்த்துறோம். இப்ப ஆலயத்துல வழிபாடு நடக்குது, எல்லா சிலைகளுக்கும் வழிபாடு செய்துட்டு
கடைசியா அந்த கர்ப்ப கிரகத்துல ஒரு சிலை இருக்கு இல்லைங்களா? அந்த சிலைக்கு கடைசியா தீபாராதனை காட்டுவாங்க. அந்த தீபாராதனை காட்டும்போது சிலை எனக்கு முன்னாலதான் இருக்கு. ஆனா தீபாராதனை காட்டும் போது நான் என்னுடைய கைகளை எங்க நோக்கி உயர்த்துறேன்? மேல் நோக்கி உயர்த்துறேன் இல்லைங்களா? நமக்கு யாராவது கெடுதல் செய்தா, ஏதோ அநியாயம் பண்ணிட்டாங்க, மனசு நொந்து போயிட்டோம். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, கடவுள் பார்த்துட்டு இருக்காருன்னு மேலதான் பாக்குறோம் இல்லைங்களா? ஆக இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா, இறைவன் ஒரு உயர்ந்த இடத்தில் இருக்கிறார். மேல காட்டுறது ஒரு உயர்ந்த இடத்தை குறிக்குது. இப்ப நம்முடைய ஆத்மா இந்த உடல்ல எங்க இருக்கு அப்படின்னா, பாதத்துல இல்ல, கையில இல்ல இல்லைங்களா? நம்முடைய உடல்ல மிக உயர்ந்த பாகம் தலைப்பாகம். சோ அந்த தலைப்பாகத்துல 2 புருவங்களுக்கும் மத்தியில தான் ஆத்மா இருக்கு. அதே சில பேர் சொல்றாங்க சிஸ்டர், உயிருங்கிறது கையில இருக்கு, கால்ல இருக்கு, பாதத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே. உயிர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீக அடிப்படையில ஆத்மா இல்லைங்களா? சோ ஆத்மா 2 புருவங்களுக்கும் மத்தியில நெற்றியில இருக்கு. அதன் அடையாளமா தான் நம்ம நெற்றியில வந்து திலகம் வைக்கிறோம். நெற்றி கண்ணு சொல்றோம், 3வது கண் ஞானக்கண், இப்படி எல்லாம் சொல்றோம். அதே போல இறைவனும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு. ஆத்மா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, கையில இருக்கா கால்ல இருக்கா அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா? நம்ம கைகள் இல்லாத மனிதர்களை பார்த்திருக்கோம் இல்லைங்களா? கால்கள் இல்லாத மனிதர்களை பார்த்திருக்கோம். தலை இல்லாத மனிதரை பார்த்திருக்கோமா? இல்ல இல்லைங்களா? ஆக ஆத்மா எங்க இருக்குன்னா, தலை பகுதியில 2 புருவங்களுக்கும் மத்தியில இருக்கு. இந்த ஆத்மாவை தான் நாம 3வது கண், நெற்றிக்கண், ஞானக்கண் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் இறைவனும் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு. சிஸ்டர், இறைவன் மேல இருக்காருங்கிறத சொன்னீங்க. ஆனா இந்த உலகத்துல இறைவன் கிடையாது சிஸ்டர். அப்போ ஏன்னா இறைவன் தூண்ல இருக்காரு, துரும்ல இருக்காரு, உன்னில் இருக்கார், எண்ணில் இருக்கார், ஒவ்வொரு அணுல இருக்காருன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது எப்படி சிஸ்டர் சாத்தியமாகும்? இறைவன் மேல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த உலகத்துல சூரியன் இருக்கு. எத்தனை சூரியன் இருக்கு? ஒரு சூரியன். ஒரு சூரியன் இருக்கு. எங்க இருக்கு? மேல இருக்கு இல்லைங்களா? இந்தியால இருந்து பார்த்தா சூரியன் தெரியுதா? தெரியுது. அமெரிக்கால இருந்து பார்த்தா தெரியுது. சந்திரமண்டலத்துல இருந்து பார்த்தா தெரியுது. எங்க இருந்து பார்த்தாலும் சூரியன் தெரியுது இல்லைங்களா? இத வச்சு சூரியன் உலகத்துல எல்லா இடத்துலயும் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா? சூரியன் ஒரு இடத்துல தான் இருக்கு. அந்த ஒரு இடத்துல, அந்த உயர்ந்த இடத்துல இருந்துகிட்டு அந்த கதிர்களையும் வெப்பத்தையும், அந்த சூரிய ஒளியின் கதிர்கள் இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கு குறிப்பிட்ட காலத்துல. ஏன்னா இப்போ இங்க பகலா இருந்தா இன்னொரு நாட்டுல இப்ப இரவா இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா பூமி சூரியனை சுற்றி வலம் வருது. ஆக சூரியன் ஒன்றுதான். ஆனா அந்த சூரியனுடைய அந்த ஒளி கதிர்கள் இந்த உலகத்துல எல்லா இடத்துலயும் வெவ்வேறு காலகட்டத்துல பரவுது. அந்த வெப்பத்தன்மையும் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இறைவன் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு. ஆனா அவருடைய தன்மைகள் இருக்கு இல்லைங்களா? அது இந்த உலகம் முழுவதும் பரவி இருக்கு. அது எப்படி அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க ரொம்ப பசியா இருக்கீங்க, 2 நாள் சாப்பிடவே இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு, உணவு வேணும். 2 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? கை காலெல்லாம் நடுங்கும் இல்லைங்களா? ஒருத்தர் வந்து ஒரு தட்டு நிறைய உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கறாரு. இந்தங்கம்மா சாப்பிடுங்க அப்படின்னு. அந்த நேரத்துல நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? கடவுள் மாதிரி எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கீங்க, தேங்க்ஸ் சொல்லுவோம். கடவுள் மாதிரி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படி சொல்றோம் இல்லைங்களா? நீங்க கடவுளா? இல்ல. ஏன் அவர் அப்படி சொல்றாரு? அவருக்கு அந்த கடவுளுடைய கருணை என்ற தன்மைய நீங்க வெளிப்படுத்துறீங்க இல்லைங்களா? ஆக கடவுளுடைய, இறைவனுடைய
அந்த கருணை என்ற தன்மைய உங்ககிட்ட பார்த்து அவர் என்ன சொல்றாரு, கடவுள் மாதிரி வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே அப்படின்னு. இதே மாதிரிதான் ஒரு அம்மாவை பார்க்குறோம். அந்த அம்மா பார்க்கறதுக்கு லக்ஷ்மி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? லக்ஷ்மின்னு சொல்றது ஒரு தெய்வம். அப்ப அந்த அம்மா வந்து லக்ஷ்மியா? இல்ல. அந்த லக்ஷ்மியுடைய கடாட்சம் அவங்க கிட்ட தெரியுது, அவங்க முகத்துல தெரியுது. அதனால அவங்கள அப்படி சொல்றோம். இன்னொரு அம்மாவை பார்த்து அவங்கள சரஸ்வதி மாதிரி இருக்காங்க அப்படியும் சொல்றோம் இல்லைங்களா? அவங்க சரஸ்வதி இல்ல. அந்த சரஸ்வதியோட புனித தன்மைய அவங்க கிட்ட பாக்குறதுனால நாம என்ன சொல்றோம், அவங்க சரஸ்வதி மாதிரி இருக்காங்க. அதே மாதிரி சில பாடல்களையும் நாம பாடி இருக்கோம். நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே அப்படின்னு இல்லைங்களா? அது எப்படி கடவுளை வந்து குழந்தை வடிவத்துல பார்க்க முடியும்? அப்படி யோசிச்சு பார்க்கலாம். அப்ப குழந்தைகள் கிட்ட என்ன குணம் இருக்கு? கள்ளம் கபடம் இல்லாத ஒரு குணம், இன்னசென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆக அதை பார்த்து நம்ம என்ன சொல்றோம், தெய்வத்துக்கு சமம்னு சொல்றோம். தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றோம். கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே. அப்ப அந்த கள்ளம் கபடமற்ற தன்மை என்று சொன்னா இறைவனும் கள்ளம் கபடம் இல்லாதவர். ஆக இந்த மாதிரி இறைவனுடைய அந்த குணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது மனிதர்கள் கிட்ட இருக்கு. எல்லாரையும் பார்த்து நம்ம அப்படி சொல்றது இல்ல. சில மனிதர்களை பார்த்து தானே சொல்றோம். யாராவது நமக்கு ஆபத்து சமயத்துல வந்து உதவி செய்யும் போது என்ன சொல்றோம், அந்த கடவுள் மாதிரி வந்து என்ன காப்பாத்திட்டீங்களே. ஆஸ்பத்திரியில நோய்வாய்ப்பட்டு இருக்கும்போது கைவிடப்பட்ட ஒரு கேஸ்னு வச்சுக்கோமே, இந்த நோய்க்கு மருந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு டாக்டர் வந்து தகுந்த சிகிச்சை கொடுத்து நம்மளை குணப்படுத்திட்டாரு. அந்த டாக்டரை பார்த்து என்ன சொல்லுவோம், கடவுள் மாதிரி என் உயிரை காப்பாத்திட்டீங்களே அப்படி சொல்றோம் இல்லைங்களா? ஆக இறைவனுடைய தன்மைகள் இந்த உலகத்துல பல மனிதர்கள் வெளிப்படுத்துறதுனால அந்த தன்மைகளை நாம உணரும் போது, மனதார உணரும் போது, அப்ப நம்ம என்ன சொல்றோம், இறைவனுடைய தன்மைகள் அவங்க கிட்ட தெரியறதுனால இறைவன் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அப்படி ஒரு நம்பிக்கை பரவலா இருக்கு. உண்மையா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்ன மாதிரி கல்லுல இருக்காரு, களிமண்ணுல இருக்காரு, தூணுல இருக்காரு, துரும்புல இருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஒரு உயர்ந்த இறைவன், இந்த உலகத்துக்கே நன்மை செய்பவர், சர்வ சக்திவான் கல்லுல இருக்கணுமா, களிமண்ணுல இருக்கணுமா? நம்மளை பார்த்து யாராவது உங்களுக்கு என்ன கல் புத்தியா, ஏன் கல்லு மனசு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? நமக்கு பிடிக்காது இல்லைங்களா? அப்ப இறைவனை போய் கல்லு அப்படின்னு சொன்னா அது பொருந்தாது இல்லைங்களா? ஒரு பாடல்ல கூட சொல்லப்படுது, கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே அப்படின்னு. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்முடைய மனோநிலை அப்படி இருக்கு. நம்முடைய மனோநிலை நெகட்டிவா இருக்கும்போது இறைவனை பற்றியும் நம்ம என்ன சொல்றோம், நெகட்டிவா சொல்றோம் இல்லைங்களா? சில சமயங்கள்ல வாழ்க்கையில துன்பம் வரும்போது கூட நம்ம என்ன சொல்றோம், கடவுள் என்ன சோதிக்கிறாரு, கடவுளுக்கு கண்ணே இல்ல என்ன சோதிக்கிறாரு அப்படிலாம் சொல்றோம் இல்லைங்களா? ஆக அது நம்முடைய மனோநிலைய பொறுத்து இருக்கு. நாம நெகட்டிவா இருக்கும்போது நம்முடைய கண்ணோட்டம் நெகட்டிவா இருக்கு, அதே பாசிட்டிவா இருக்கும்போது பாசிட்டிவா இருக்கு. ஆக இறைவனுடைய தன்மைகளை மற்றவர்கள் கிட்ட பார்க்கும்போது நாம சொல்றோம் கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் இருக்காரு. இப்போ துரும்புல கடவுள் இருக்காருன்னு வச்சுக்கோம். துரும்பு எங்க இருக்கு, கீழே இருக்கு, தூசி இல்லைங்களா? அப்ப நான் மிதிக்கலாமா, என்னுடைய பாதங்கள் படலாமா? எல்லா இடத்துலயும் தூசி இருக்கே. அப்ப இறைவன் வந்து துரும்புல இருப்பாரா அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். சோ இந்த மாதிரி கல்லுல, துரும்புல, தூசியில இங்கெல்லாம் கடவுள் இருக்கணும்னு அவருக்கு அவசியம் கிடையாது. அவர் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு. அங்க இருந்துகிட்டு அவருடைய தன்மைகள் தான் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கு. அதனாலதான் இந்த பரவலான ஒரு
கூற்று வந்தது, கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு அப்படின்னு. சிஸ்டர், அப்படிப்பட்ட இறைவன் எங்க இருக்காரு? அவருடைய இருப்பிடம் எது சிஸ்டர்? இறைவனுடைய இருப்பிடம் அப்படின்னு நம்ம மேல காட்டுறோம் இல்லைங்களா, அது எதை குறிக்குது அப்படின்னா, இந்த உலகத்துக்கு அப்பால் இருக்கும் ஆத்மலோகம் இல்ல பிரம்மலோகம், நிர்வாண உலகம் இப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த உலகத்துல இருக்காரு. ஆத்மாக்களான நாம இந்த உலகத்துல வந்து நம்முடைய உடல்களை எடுத்து பாகங்களை நடிக்கும் போது பல மனிதர்களோட தொடர்புல வரோம். நாம இந்த உலகத்துல இருக்கோம் இல்லைங்களா. சோ உடல்கள் அடிப்படையில நாம இந்த உலகத்துல இருந்து பல மனிதர்களோட தொடர்புல வந்து நடிகர்களா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். நாம இந்த உடலை எடுக்கிறதுக்கு முன்ன ஆத்மாவா இருந்தோம். இந்த உடல் இறந்த பிறகு ஆத்மா இந்த உடல்ல இருந்து வெளியேறிடும் இல்லைங்களா. அப்போ ஆத்மா எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இந்த ஆத்மாக்கெல்லாம் ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகம்தான் ஆத்மலோகம், பரந்தாமம் அப்படின்னு சொல்றோம். ஆக ஆத்மாக்கள் என்ற அடிப்படையில இந்த ஆத்மாக்களின் உறவுகள் எங்க இருக்கு அப்படின்னா பரந்தாமத்துல இருக்கு. பரந்தாமத்துல பரமாத்மா இறைவன் இருக்காரு, ஆத்மாக்களின் தந்தை. அதுதான் நம்முடைய உண்மையான வீடு, அதுதான் நம்முடைய உண்மையான குடும்பம். அப்பா அங்க இருக்காரு, குழந்தைகளான நாம ஆத்மாக்கள் அந்த ரூபத்துல ஜோதி வடிவமா அங்க இருக்கோம். அங்கிருந்து இந்த உலகத்துக்கு வந்து உடல் எடுத்து பாகங்களை நடிக்கிறோம். ஆக இந்த உலகம் என்ற அடிப்படையில நாம மனித உறவுகள்ல வரும்போது மனிதர்கள், அந்த உலகம் நம்முடைய உண்மையான உலகம் பரந்தாமம் ஆத்மலோகத்துல நாம எல்லாருமே ஆத்மாக்கள். நம்முடைய அப்பா பரமாத்மா இறைவன், அதுதான் நம்முடைய உண்மையான வீடு, நம்முடைய உண்மையான குடும்பம். அப்பாவும் அங்கதான் இருக்காரு. சிஸ்டர், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்வது போல மனிதர்கள் அனைவருக்கும் இறைவன் ஒருவர்தான் என்பதை பற்றி மிக அழகாக எடுத்து கூறினீர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம். என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்தீங்களா? இறைவன் யார், அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார் என்பதை பற்றி இன்று நாம் ஆழமாக தெரிந்து கொண்டோம். இறைவன் ஒரு ஜோதி சொரூபமாக இருக்கிறார். அவர் வசிக்கக்கூடிய இடம் பரந்தாமம் என்றும், மேலும் அவர் பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டவர் என்பதை பற்றியும் இன்று நாம் தெரிந்து கொண்டோம். இந்த நிகழ்ச்சி இதோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.